இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற பாலக்கீரை பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேங்க. ரெகுலராக கீரை வகைகள் ஏதாவது செஞ்சால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இதுக்காக ஒரு 2 பெரிய கட்டை வரைக்கும் பாலக்கீரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே தனியை ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அலசும் போது கொஞ்சம் சால்ட்டை கூட சேர்த்துக்கோங்க. அலசிட்டு ஒரு ஜல்லடைக்கு இதெல்லாம் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டா இது தண்ணியெல்லாம் போயிடுங்க. இப்போது இது நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறேன். அதனால குக்கரில் ஒரு 2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் துவரம்பருப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணியை எடுத்துனா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு அரை கப் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 கப் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதுலேயே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 4-5 பச்சை மிளகாவை சீவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை கூட போட்டுக்கோங்க. தக்காளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த பாலக்கீரையை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுலேயே ஒரு சின்ன சைஸு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4லேருந்து 5 விசில்ஸ் வர விடுங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் நல்லா கரெக்டாக வேகுங்க. இதெல்லாம் ப்ரெஷர் போயிட்ட பிறகு மூடியை எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா நசுக்கலாங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பை தாளிப்பு போட்டுக்கணும். தாளிப்புக்காக தாளிப்பு பொருட்கள் கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தோல் எடுத்துகிட்டு ஒரு 10 பூண்டு இதெல்லாம் பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு முதல்ல இந்த பூண்டை சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தாளிப்பு பொருட்கள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு முன்னாடியே குக் பண்ணி வச்சுட்டு இந்த பாலக்கீரை பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இதில் சாட் பண்ணிக்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சாதத்தில் இந்த பாலக்கீரை பருப்பு கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ் கூட தேவை, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்றத இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய்.